நல்லவை கேட்போம் நமது சேனலில் சத்ருக்னன் மதுராபுரியை ஸ்தாபனம் பண்ணியது பற்றி கேட்போம். கிருதயுகத்தில் மது என்ற அரக்கன் தேவர்களையும் ரிஷிகளையும் முனிவர்களையும் துன்புறுத்தி கொண்டு வந்திருந்தான். அவனை நாராயணன் யுத்தம் செய்து வதம் பண்ணினார். அதன் பிறகு அந்த இடத்திற்கு மது என்பவனை அழித்தால் மாதவன் என்பதான ஒரு பெயருடன் அங்கே பெருமாள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார். அதுவே மதுரா நகரம். விஷ்ணு புராணத்தில் திரேதாயுகத்தில் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஆளுகைக்கு உட்பட்டதான் இருந்ததான அந்த மதுராபுரி, அங்கே மது லவணாசுரன் அப்படிங்கிறதான் 2 அரக்கர்கள் முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வந்தான். அதை ராமச்சந்திரமூர்த்தியிடம் வந்து கூறினார்கள். அப்பொழுது நானே அவனை அழித்து விடுகிறேன் என்று ராமபிரான் கிளம்ப, சத்ருக்னன் இப்பொழுதுதான் தங்களுக்கு பட்டாபிஷேகம் நடந்திருக்கிறது, ஆனால் தாங்கள் செல்ல வேண்டாம், நானே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அந்த லவணாசுரன் ஒரு வரம் வாங்கியிருக்கான். 14 வருஷ காலம் யார் உப்பில்லாமல் ஆகாரம் செய்திருக்கிறார்களோ சாப்பிட்ருக்கிறார்களோ அவர் கையால் தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு. அதாவது இந்திரஜித்து 14 வருஷ காலம் யார் தூங்காமல் இருந்தார்களோ அவன் மூலமாக தான் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று கேட்டிருந்தான். அதான் லக்ஷ்மணன் 14 வருட காலம் தூங்காமல் இருந்ததால் அவன் கையால் அந்த இந்திரஜித்து மாண்டான். அதே போல் இங்கே சத்ருக்னன் வந்து 14 வருஷ காலம் உப்பு இல்லாமல் விரதம் இருந்தான். அதனால் லவணாசுரன் வரன் கேட்டபடி உப்பில்லாமல் எவன் விரதம் இருந்திருக்கிறானோ உணவு அருந்திருக்கிறானோ அவன் கையால் தான் நமக்கு வந்து மரணம். சத்ருக்னன் வந்து அவனை வந்து வதம் பண்ணிடுறான். யுத்தம் பண்ணி மது லவணாசுரன் 2 பேரையும் வதம் பண்ணி அந்த நகரத்தை ஸ்தாபனம் பண்ணுறார் சத்ருக்னன். அந்த அரக்கனை அழித்ததுனால அதுக்கு மதுராபுரி அப்படிங்கிறதான ஒரு பேர். கிருதயுகத்தில் இதே பேரோடு இருந்ததான இந்த மதுராபுரி அப்படிங்கிறது பாத்ம புராணம் சொல்கிறது. ஹரிவம்ச புராணத்தில் வந்து சத்ருக்னன் வந்து இந்த பிரதேசத்தை 22 வருஷம் ஆண்டதாகவும் அதன் பின்னால் சூரசேன நகரி அப்படின்னு பேர் மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுறது. துவாபரயுகத்தில் உக்ரசேன மகாராஜா அவர் வந்து இங்கே வந்து ஆண்டதுனால இது மறுபடி மதுரா அப்படிங்கிறதான பெயர் வந்தது என்றும் சொல்லப்படுகிறது. கலியுகத்தில் மதுரா அப்படிங்கிறதான இந்த இடம் கிருஷ்ண ஜென்ம பூமியாகவும் கர்ம பூமியாகவும் சொல்லப்படுறது. இப்படி 4 யுகங்களில் பிரசித்தி பெற்றதான இந்த நகரம் இந்த மதுரா நகரம்னு பேர், மதுரா நகரம் அப்படின்னு பேர். இது வராக புராணத்தில் வராக பெருமாள் இரண்யாட்சனை வதம் பண்ணி பூமி பிராட்டியை காப்பாற்றி எடுத்துட்டு வரா. அப்படி எடுத்துன்னு வரும்போது அவரிடத்துல பூமாதேவி கேட்குறா, இப்படி ஒவ்வொரு முறையும் என்னை வந்து காப்பாற்ற முடியுமா, இப்படி பயந்துட்டே இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வராக பெருமான் வந்து நீ இனிமேல் பயப்பட வேண்டாம், நான் உனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். இந்த க்ஷேத்திரத்தை யாரும் வரமாட்டா, நீங்கள் சுகமாக பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு இந்த மதுராபுரியில் தாயாரை இங்கே இருக்க சொல்கிறார். இந்த பூமி கோன்னா பூமின்னு பேர், கோலோகம் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு. கோலோகம் அப்படின்னா வைகுண்டத்தை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு இடம் என்று சொல்லப்படுறது. இது வராக புராணத்தில் சொல்லியிருக்கு. பாத்ம புராணத்தில் கிருதயுகத்தில் மதுங்கிறதான அரக்கனை அழித்து அந்த இடத்த உண்டாக்கினதுனால அந்த பூமாதேவி இங்கே இருக்க செய்கிறார் வராக பெருமான். கோலோகம் அப்படிங்கிறதான பெயரையும் கொடுக்கிறார். இங்கே பல ரிஷிகள் முனிவர்கள் பயமில்லாமல் தபஸ் பண்ணியிருக்கா. தபஸ் பண்ணதான ரிஷிகளில் கபில முனிவரும் ஒருத்தர். அவருடைய தபஸை மெச்சி வராக பெருமாள் பிரத்யட்சமாகி உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படிங்கிறார். உடனே கபில முனிவர், நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாது, என்னிடமே இருக்க வேண்டும், நான் தங்களை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். உடனே வராக பெருமான் தன்னுடைய முழு சக்தியுமே ஒரு மூர்த்தியிடம் ஆவிர்வாவம் செய்து அந்த சக்தியை அதற்கு பிரவேசித்து இந்த விக்கிரகத்தை நீ ஆராதனை பண்ணி கொண்டிரு அப்படின்னு ஒரு வராக மூர்த்தியை கொடுக்குறார். கபில முனிவர் அதை வாங்கி கொண்டு ஸ்ரத்தையா தினமும் அதுக்கு ஆராதனம் பண்ணிட்டு வரார். அதுதான் இப்போ மதுராவில் ஆதிவராக மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடியதான இடம். 4 யுகங்களை கண்ட பெருமாள் இந்த ஆதிவராக மூர்த்தி. இது இந்த கோவிலுக்கு வரக்கூடிய எல்லாருமே இதை வந்து சேவித்து இந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். இது ஆதிவராக புராணம் அப்படிங்கிற இடத்துல
பூமி பிராட்டியும் இது என்னுடைய மதுரா மண்டலம் அப்படின்னே சொல்கிறார். மாதுரம் மமமண்டலம் அப்படிங்கிறா. இது 20 யோஜனை தூரம் இருக்கக்கூடியதான இந்த மதுராபுரம். 20 யோஜனம் அப்படின்னா 1200 கிலோமீட்டர். இந்த மதுராபுரி 1200 கிலோமீட்டர் கொண்டது. இந்த க்ஷேத்திரத்தில் நாம் ஒரு அடி எடுத்து வச்சோன்னா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ண பலனா, யமுனையில் ஸ்நானம் பண்ணால் எல்லா பாவங்களும் போயிடும் அப்படின்னு வராக புராணம் சொல்கிறது. அடுத்தது கர்க சம்ஹிதை. நாரத மகரிஷி ராஜா பகுலாட்சனுக்கு 30 ஸ்லோகங்கள்னால இந்த மதுரா நகரத்தை பற்றி என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறார். இந்த மதுரா நகரத்தினுடைய தெய்வம் யார், இதில் மந்திரி யார், ரக்ஷகன் யார், பரிபாலனம் பண்ணக்கூடியது யார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். ஸ்வயம் ஹி மதுராநாதா கேசவா கிளேசநாசனஹா அப்படின்னு கேசவன் எல்லாருடைய துன்பங்களையும் துக்கங்களையும் போக்கடிக்கக்கூடியவன் எவனோ அவனே கேசவன், அவன்தான் எம்பெருமான். கேசவஜி அப்படின்னு கூப்பிடுவார். இந்த பகவானே மதுராவிற்கு இவர் தான் நாயகன். அவர் தான். இவருக்கு வராகர் அப்படிங்கிறதான ஒரு பேரும் உண்டு. இந்த கிருதயுகத்தில் வராக பெருமானாக அவதாரம் பண்ணி வராக பகவானே இந்த மூர்த்தியை கிருதயுகத்தில் கபில முனிவருக்கு கொடுத்துருக்கார். அந்த மாதிரி 4 யுகங்கள் கண்ட பெருமாளாகவும், துவாபர யுகத்தில் சத்ருகணன் மதுராவில் மறுபடியும் இந்த கேசவ பெருமாளை பிரதிஷ்டை பண்ணுறார். திரேதா யுகத்தில் இவரை கபில வராகர் ஆதிவராகர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. சிவபெருமானே அதாவது பூதேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியதான மகாதேவனே இந்த மதுரா நகரத்தை காக்கக்கூடியதான தெய்வம், காவல் காக்கும் தெய்வம்னு வராக புராணம் சொல்கிறது, கர்க சம்ஹிதையும் சொல்கிறது. இந்த புண்ணிய பூமியில் பிரம்மா தபஸ் பண்ணி அவருக்கு சுவாயம்புவி அப்படிங்கிறதான மகனாவத்தர் பிறக்கிறார். சுவாயம்பு வருண பகவான் தபஸ் பண்ணி அதற்கு பலனாக அவருக்கு ஜலத்துக்கு அதிபதி ஆகிறார். அம்பரீஷ மகாராஜா ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி பாரணையை சாஸ்திரபூர்வம் அனுஷ்டானம் பண்ணினத்தினால அதன் பயன துர்வாசர் சாபமிடுறார். அந்த சாபத்திலேருந்து காப்பாற்றப்படுறார் அவர். பகவான் அவருக்கு மோட்ச பிராப்தியும் கொடுக்கிறார். துருவன் தபஸ் பண்ணி அந்த நட்சத்திர பதவி அடைஞ்சதும் இங்கே தான். சந்தனு மகாராஜா தபஸ் பண்ணி அவருக்கு பீஷ்மர் மகனாக பிறந்தார். இப்படி பல விசேஷங்கள் உடையதான புண்ணிய பூமி மதுரா அப்படின்னு இந்த மதுராபுரி மகாத்மியமானது வராக பகவான் பூமி தேவிக்கு இதெல்லாம் எடுத்து சொல்கிறார் வராக புராணத்தில். இப்படி இந்த கதையை நாரத மகரிஷி பகுலாட்சனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறார் ஒன்று விடாமல். இப்படி மதுரா நகரம் அப்படிப்பட்டதான இந்த மதுரா நகரத்தில் அந்த கிருஷ்ணனும் பலராமனும் பிரவேசம் பண்ணுகிறார்கள். மற்றவை நாளை கேட்போம்.